நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஏசி யூனிட்டை ஒரு டெக்னீஷியன் ஏசி டெக்னீஷியன் இல்லாமல் நம்மளே எப்படி கலத்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு அளிங்க. நன்றி. இப்போ எப்படின்னா, அந்த டம்மி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 டம்மியும் கலட்டணும். அதை கலட்டிட்டு அதில் வந்து 2 டியூப் இருக்குது. ஒன்று சின்ன டியூப் இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் பெரிய டியூப் இருக்குது. 2 வித்தியாசம் தெரியும். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன டியூப் இருக்கிறதுல அலைன் கீயை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதில் யாருமே சொல்லித்தரல. நிறைய நானுமே யூடியூப் எடுத்து தான் இதை பண்ணேன். ஆனால் இதில் வந்து யாருமே வந்து அதை கரெக்டாக சொல்லித்தரல. அதாவது ஏசி யூனிட்டை ஆன் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு சின்ன டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இதுதான் சக்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த சின்ன டியூப்லேருந்துலாம் எடுத்து அப்படியே ஏசி யூனிட்டுக்கு போய் அப்படியே பெரிய டியூப்பில் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன டியூப்பை வந்து உள்ளேருந்து ஷக் பண்ணாத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அலாங்கியை போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடணும். யாருமே சொல்லித்தரல, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அது தெரிஞ்சதுனால அதை சொல்கிறோம். இது நம்ம ட்ரை பண்ணும்போது சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை வந்து ஏசியை வந்து ஆன்லேயே வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆன் பண்ணி வச்சுட்டு சின்ன டியூப்பில் இருக்கிற அலாங்கியை ஃபஸ்ட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 செகண்டு ஓட விடணும். ஏன்னா அந்த டியூப்பில் உள்ளதை அப்படியே சக் பண்ணி பெரிய டியூப்பில் தள்ளி விடும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணிவிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? சின்ன இதுதான். இதுக்கு வந்து 2000 ரூபா கேட்காங்க. கலத்துறதுக்கு 2000, மாட்டுறதுக்கு அதுக்கு கேஸ் சார்ஜ் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா, தேவைப்படுதுன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5000 ரூபா ஆயிரும். பழைய ஏசி யூனிட்டு 5000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இதை கலட்டி மாட்டுறதுக்கு 5000 ரூபா ஆகுது. ஸோ அதனால் நம்மளே இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லாக 2டையுமே ஃபுல் டைட் பண்ணிவிட்டு மேலே நட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து சின்ன ஸ்க்ரூ ஸ்பேனர் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதை மேலே உள்ளதை கலட்டிட்டிங்கன்னா தனியாக அது கலந்துடும். அதுக்கப்புறம் கனெக்டிங் இது போட்டிருக்காங்க. கொஞ்சம் டியூப் தேவைப்படுது அப்படின்னா கரெக்டாக வால்லையே ஒரு கனெக்டிங் டியூப் போட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி நட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம கழட்டிட்டோம்னா இந்த டியூப் வந்து தனியாக வந்துடும், யூனிட் தனியாக வந்துடும். உள்ள ஏசி அந்த யூனிட்டும் தனித்தனியாக வந்துடும். ஸோ இதுதான் மெத்தடு ஏசியை கலட்டுறதுக்கு. நிறைய பேர் தைரியம் இருக்கும், ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த முயற்சி இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். எந்த ஒரு பெரிய வேலையே கிடையாது. கலட்டுறது ஒரு வேலையே கிடையாது. நம்ம கலட்டிக்கலாம். மாட்டும்போது கொஞ்சம் ஏசி கூலிங் வரல அப்படின்னா கொஞ்சம் போல் கேஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். பார்த்தீங்களா, எல்லாமே கழட்டி தனித்தனியாக அக்கா பிரித்து எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.